வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த காணொளியில் காணவிருக்கின்ற பாடல் குமரகுருபரர் எழுதிய நீதிநெறி விளக்கத்தில் இரண்டாவது பாடல். இந்த பாடல் கல்வியின் சிறப்பினை எடுத்துச் சொல்லுகிறது. நாம் இந்த பாடலை இப்பொழுது காணலாம். அறம், பொருள், இன்பமும் வீடும் பயக்கும். எது? கல்வி. கல்வியானது, அதாவது கல்வி கற்றவர்கள் தான் அறநெறி என்றால் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். அறத்தை பற்றிய அறிவு அவர்களுக்கு உண்டு. சோ அறத்தை கொடுக்கும், அறத்தின்படி ஈட்டிய பொருள். அப்போ அறம், அறத்தின்படி ஈட்டிய பொருள், இந்த இரண்டையும் அந்த பொருளை கொண்டு நாம் துய்க்கின்ற இன்பம், இது மூணும் அறத்தின்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வீடு, வீடுனால் மோட்சம், நிச்சயமாக உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும். ஸோ அறம், பொருள், இன்பம், வீடு. இப்போ இது கிடைக்கும். இந்த அறம்னா என்ன? அறத்தின்படி எப்படி பொருள் ஈட்டுவது, இந்த அறத்தின்படி ஈட்டிய பொருளை கொண்டு எவ்வாறு இன்பம் துய்ப்பது, இதனால் எப்படி வீடு பேரினை அடைவது என்பது கல்வி கற்றவர்களுக்கு எளிதாக தெரியும், எளிதாக புரியும். கல்வி என்றால் இந்த இடத்துல நம்ம வாங்குகின்ற பட்டம் அல்ல, கல்வி அறிவு. அந்த அறிவு உள்ளவர்களுக்கு தான் இதெல்லாம் ஈஸி, எளிமையானது. ஸோ அறம், பொருள், இன்பமும் வீடும் பயக்கும் எல்லாம் கிடைக்கும். புறங்கடை, புறம் என்றால் வெளி, புறங்கடை என்றால் வெளி உலகில். இந்த புற உலகில் நல் இசையும், இசை என்றால் புகழ் என்ற அர்த்தம். ஈதலும் இசைப்பட வாழ்தலும், ஈதல் கொடுப்பது, இசைப்பட வாழ்வது அப்படின்னா புகழோடு வாழ்வது. இது திருக்குறள். அப்போ இசை என்பது புகழ். அப்போ வெளி உலகில் நல்ல புகழ் நாட்டும், நாட்டும் அப்படின்னா நிலை பெற செய்யும். வெளி உலகத்துல உங்களுக்கு நல்ல புகழ் கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் கல்வி அறிவு உடையவர்களாக இருக்க வேண்டும். அறிவுடையவர்களாக இருக்கணும். அறிவு என்பது கல்வியினால் எளிதில் கிடைக்கக்கூடியது. அப்போ கல்வியினால் அறம், பொருள், இன்பம், வீடு பயக்கும். புறங்கடை வெளி உலகில் நல்ல புகழை உங்களுக்கு நிலை பெற செய்யும். நாட்டும் என்றால் நிலையான நல்ல புகழை உங்களுக்கு கிடைக்க செய்யும். அடுத்து உறும் கவல் ஒன்று. உறும் என்றால் ஏற்படுகின்ற, உறும் என்றால் அப்படி நடக்கின்ற, ஏற்படுகின்ற. திடீர்னு உங்களுக்கு ஒரு கவலை ஏற்படுது அப்படின்னு வச்சுங்க. உறும் கவல் ஒன்று. திடீரென்று உங்களுக்கு ஒரு கவலை தோன்றுகிறது, ஒரு கவலை ஏற்படுகிறது. எதனாலும் உங்களுக்கு ஒரு கவலை ஏற்படுகிறது. உறும் கவல் ஒன்று. உற்றுளியும், உற்றுளி என்றால் ஒன்று சேர்ந்த சமயம். அதாவது ஒரு கவலை உங்களுக்கு, உறும் கவல் ஒன்று. திடீரென்று ஏதாவது ஒரு கவலை உங்களுக்கு ஏற்பட்டு அது உங்களுக்கு நேருகின்ற அந்த சமயத்தில் கை கொடுக்கும். கல்வி உங்களுக்கு கை கொடுக்கும். திடீரென்று உங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டு விடுகிறது, ஒரு கவலை ஏற்பட்டு விடுகிறது, ஒரு நஷ்டம் ஏற்பட்டு விடுகிறது. அப்படின்னா அந்த துன்பத்திலிருந்து, அந்த கவலையிலிருந்து உங்களை மீட்பதற்கு கல்வி அறிவு உங்களுக்கு உதவும். உறும் கவல் ஒன்று. உற்றுளி என்றால் ஒன்றாக சேருகின்ற சமயம். அந்த கவலை உங்களோடு சேருகின்ற அந்த சமயத்தில் கை கொடுக்கும். உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியது எது? கல்வி. கல்வியின் ஊங்கு இல்லை. ஊங்கு என்றால் சிறந்தது. கல்வியை விட ஊங்கு என்றால் கல்வியை விட சிறந்தது இந்த உலகத்துல இல்லை. உங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்படும் போது, ஏதாவது உங்களுக்கு ஒரு கவலை ஏற்படும் பொழுது, அந்த கவலை நேர்ந்த சமயத்தில் அந்த கவலையிலிருந்து உங்களை நீக்குகின்ற, உங்களுக்கு கை கொடுக்கின்ற, உங்களுக்கு துணை நிற்கின்ற ஒன்று கல்விதான். அப்போ கல்வி அறம், பொருள், இன்பம், வீடு பயக்கும். வெளி உலகத்துல உங்களுக்கு நல்ல புகழை நாட்டும், நிலை பெற செய்யும். அடுத்தது, திடீரென்று ஏதாவது ஒரு கவலை நேருகின்ற சமயத்தில்
கல்வியானது உங்களுக்கு கை கொடுக்கும், துணை நிற்கும், துணை செய்யும். கல்வியின் ஊங்கில்லை, அதைவிட ஊங்கு இல்லை, சிறந்தது ஒன்று இல்லை. எதற்கு? சிற்றுயிர்க்கு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் சாதாரண மனிதர்கள். இந்த சிற்றுயிர் என்பது இந்த இடத்துல மனிதர்களை குறிக்கிறது. மனிதர்களுக்கு உற்ற துணை, மனிதர்களுக்கு ஒரு சிறப்பான துணையாக இருப்பது கல்வி என்று கல்வியின் பெருமையை, கல்வியின் புகழை குமரகுருபரர் இந்த நீதிநெறி விளக்கத்தின் 2வது பாடல் மூலமாக நமக்கு தெரிவிக்கிறார். நன்றி.